சம் ப்ராமினன்ட் பர்சன்ஸ் அவங்களோட ப்ரெசன்டேஷனுக்காக ஒரு ஃபேஷியல் லிஃப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபேஷியல் லிஃப்ட் இஸ் டன் வென் த ஸ்ட்ரக்சர் இஸ் கெட்டிங் சேஞ்ச்டு. இப்போ இது வந்து பில்டிங் பிளாக்காக இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இதை இழந்ததை நம்ம மீண்டும் கொடுக்கணுன்னாக்கா நம்ம இயற்கையாக நம்ம இன்டேக்கில் எடுத்து பண்ணலாம். அதை மாதிரி தவறும் பொழுது அது முடியாதுன்னும் பொழுது சப்ளிமெண்ட் இஸ் டேக்கன். ஸோ இந்த கொலாஜன் சப்ளிமெண்ட்டை எடுத்து ஒரு ஃபேஷியல் லிஃப்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் சப்ளிமெண்ட் எடுக்காத இயற்கையாகவே அதை பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இயற்கையாக எப்படி ஃபேஷியல் லிஃப்ட்டை கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னாக்கா 100 ml பாதாம் ஆயில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 100 ml பாதாம் பவுடர் எடுத்துக்கலாம். இந்த பாதாம் ஆயில் பாதாம் பவுடர், அதே மாதிரி வால்நட் ஆயில் வால்நட் பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த ஆயிலையும் அந்த பவுடரையுமே கலந்து யூ கேன் யூஸ் ஃபார் த ஹோல் பாடி டு கெட் த ஸ்ட்ரக்சர் கரெக்ட். அந்த உங்களோட ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர், உங்களோட ஃபேஸில் ஒரு சேஞ்ச் தெரிஞ்சது, உங்கள் ஃபேஸில் வந்து லிஃப்ட் அவசியம்னு நீங்கள் நெக்லேருந்து நினச்சிங்கன்னா டூ தட் ரைட் ஃப்ரம் த நெக். வால்நட் ஆயில் வால்நட் பவுடர், பாதாம் ஆயில் பாதாம் பவுடர், அதே மாதிரி ஸ்டார்ட் டேக்கிங் நிறைய பெரிஸ் அதெல்லாம் எடுத்துக்க ஆரம்பிங்க. கொத்தமல்லி ஜூஸை ரெகுலராக வந்து ஃபேஷியல் அப்படின்னு பண்ணிக்கும்போது அந்த ஜூஸ்லேயே வந்து நிறைய நீங்கள் வாட் எவர் யூ ஆர் யூஸிங் ஃபார் த ஃபேஷியல் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் உபயோகப்படுத்துறதும் இதே இயற்கையிலேயே நீங்கள் எடுத்துக்கலாம். இயற்கையாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வரப்பிரசாதம் நிறைய இருக்குது. கசகசா அதுக்கு மிஞ்சின ஒரு அதாவது சேஞ்ச் ஆஃப் ஸ்கின்னை கொண்டு வரதுக்கு அதுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. ஸோ டேக் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் டூ த ஃபேஷியல் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் இன் ஃபார் யோர் ஃபேஷியல் லிஃப்ட். யூ வில் ரியலி ஃபைண்ட் தட் ஸ்ட்ரக்சர் இஸ் கெட்டிங் சேஞ்ச் அண்ட் யுவர் ஃபேஸ் இஸ் பிகமிங் நார்மல். ஸோ ஃபேஷியல் லிஃப்ட்டுக்கு ஒரு மாதிரி நம்ம வால்நட், பாதாம், கசகசா அண்ட் ஈவன் பொட்டேட்டோ ஜூஸ், கொத்தமல்லி ஜூஸ் இதெல்லாமே கலந்து செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கொலாஜன் லெவல் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்டு. அது வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு பளபளப்பை கொடுக்க ஆரம்பிக்கிறோம்.